பேக் மக்களே. மேடம் ஃபோன் அடிச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரதம் இங்கே நிற்கிது. தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு போவாங்க. வண்டி சரியான ஹீட்டில் இருக்குது மக்களே. ஐயோ, காலைல லேண்ட்ரிக்கு போய்ட்டு வந்தேன். தெரியும் நினைக்கிற வெயில் உங்களுக்கு. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது, உள்ளே உட்கார முடியல. சரி மக்களே, மேடம் எங்கே போகிறாங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் தரேன், சரிங்களா? எனக்கும் எங்கே போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. வண்டியில் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நம்ம போவோம். பெட்ரோலு கட்டாங்க இருக்குது, பிரச்சனை இல்லை. மேக்கப் போடுவாங்க, மேக்கப்பு தான் போட போவாங்கன்னு நினைக்கிறேன். சீட் பெல்ட்டு போட்டுப்போம், சரிங்களா? புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் வண்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம போவோம், ஓகேங்களா? மக்களே, மேடம் மேக்கப் சலூனில் இறக்கி விட்டுட்டு சும்மா இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி ஐஸ்கிரீமு ஜூஸு அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். சரியான வெயில் அடிக்குது மக்களே. பேசுகிறது கூட எப்படி கேட்குதுன்னு தெரில. வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். ரொம்ப வெயிலாக இருக்கேன்னு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கினேன், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில். அதே மாதிரி மின்ட்டு போட்டு மோர் வாங்கினேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது பெப்பர்லாம் போட்டு கொடுப்பாங்க. 2 குழுவும் குலுக்கிட்டு அதுக்கப்புறமா குடிச்சோன்னாக்கா சூப்பராக இருக்கும். பெப்பர்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன, இந்த இது தால், இதுவும் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே டீயை குடிச்சிட்டேன். வெயில் அமோகமாக இருக்குது. வண்டி அங்கே பார்க்கிங் போட்டாச்சு, பார்ப்போம். மக்களே, மேடத்தை கொண்டு சலூனில் தான் விட்டுட்டு அப்படியே ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு பக்காலால் உட்காந்துருக்கேன். வரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். அதனால் தண்ணி பாட்டில் எடுத்து வந்து நல்லதாக போச்சு. இங்கே இருக்கிறதுலே இது ஒரு மரம் தான் நிழல். அதுலேயும் இந்த வண்டிக்காரன் போட்டிருக்கேன். நம்ம வண்டி கொஞ்சம் தான் கேப் கிடச்சிட்டு அதுலேயே போட்டுட்டேன். ஓகேடன், அந்த அளவு வெயில் அடிக்குது மக்களே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரியான ஹீட்டு. நாளைக்கு ஆஃபீஸ் ஓப்பன்றதுனால எல்லோரும் சலூனு அங்கங்கன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். லீவ் நாளில் அந்த மாதிரி கூட இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். வண்டியில் உட்காந்து பார்த்தேன், சரியான ஹீட்டு. அதனால் வண்டியை லாக் பண்ணிட்டு வெளியே வந்து காற்றோட்டமாக மரத்து கீழே அப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் டஸ்ட்டு ஃபுல்லாக, இந்த மரம் ஃபுல்லாக டஸ்ட்டு, பார்த்து தான் நிற்கணும். சரி, பார்ப்போம் மக்களே. அந்த டியூட்டி வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் காட்டுறேன், சரிங்களா? பார்ப்போம், பாய். மக்களே, மேடம் சலூன்லேருந்து கூட்டு வந்து விட்டுட்டேன். கிட்ட ஒரு 6 மணிக்கு 6:30க்கு தான் வந்தாங்க. ஸோ வந்துட்டு வண்டியை நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வண்டியை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டு எல்லா வேலையை முடிச்சுட்டு குளிக்கலாமேன்னு போனால் அதுக்குள்ளே ஒரு 2-3 வேலையை விட்டுட்டாங்க. இப்போ அடுத்த வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஏதோ ஒரு ஸ்வீட் ஷாப்போட லொக்கேஷன் அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு போயிட்டு ஸ்வீட்டை வாங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரணும். கொஞ்சம் ட்ரிம் பண்ணுற வேலை இருக்குது. மூஞ்சி ஃபுல்லாக முடியாக கிடக்குது. போய் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாக்கா இவங்க ஃபோன் மேலே ஃபோன் அடித்து ஒரு வேலையை கொடுத்துறாங்க. சரி, ரைட்டு, பிரச்சனை இல்லை. சரி மக்களே, இப்போ நம்ம வந்துட்டு 4ஆம் நம்பருக்கு தான் போகிறோம் ஸ்வீட் வாங்குறதுக்கு. ஸ்வீட்டை வாங்கிட்டு வருவோம் வாங்க. மேடம் கார்டும் கொடுத்துட்டாங்க, கார்டை காணும், சிக்னலில் போட்டாங்க. இப்போ நம்ம ஏதாச்சும் இது பண்ணோம் அப்படின்னாக்கா 7:30 போயிடும். நம்ம வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு போவோம், ஸ்வீட் ஷாப்புக்கு போயிட்டு ஸ்வீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த டியூட்டி இருக்குமான்னு தெரில, பார்ப்போம். இன்றைக்கி விலாக் வந்து மொக்கையாக தான் நம்ம எல்லா விலாகும் மொக்கையாக தான் போவோம். அதை பரப்பட்ட விஷயம் நல்லா டீசெண்டாக ஒத்து பண்ணலாம். பார்ப்போம் மக்களே. இன்றைக்கி டே வந்துட்டு இப்படி தான். காலையிலேருந்து டியூட்டி எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் மதியானம் ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆன டியூட்டி. ஆமாம், சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன். மதியானம் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆன டியூட்டி. கர்மத்தை முதல்ல ஒரு இதை வாங்கணும், ட்ரைபேடு ஏதாச்சும் வாங்கணும் நான். அப்போ தான் வந்துட்டு எனக்கு இந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கும். அதான் மக்களே, முதல்ல வந்துட்டு நம்ம இதை வாங்குவோம், ட்ரைபேடை வாங்க வச்சு காருமோ. முதல்ல வந்து நம்ம ஸ்வீட்டை வாங்குவோம். போயிட்டு மதியானம் 2 மணிக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆனது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ டைம் கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கிட்ட இருக்கும். கொஞ்சம் அப்போவே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்து தான் வந்தாங்க. அப்போயே நம்ம சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த வண்டி கழுவுறது கொஞ்சம் நான் முடிச்சிருப்பேன், க்ளீன் பண்ணி முடிச்சிருப்பேன். சரி, பிரச்சனை இல்லை, முடிச்சாச்சு. நைட் டைமு வந்துட்டு கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். அதுவும் குவைத்து சொல்லவே வேணாம், டிராஃபிக்காக தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு போய்க்கணும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி எல்போர்டுலாம் வந்துட்டு அப்படியே நிற்பாங்க டக்குன்ட்டு. அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு தான் போய் ஆகணும். சரி, பிரச்சனை இல்லை. அதான் மக்களே, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.
நீங்களும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சரிங்களா? புதுசாக இப்போ தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளாக் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ வந்திருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு தெரிஞ்சு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மூடு எப்படி இருக்கும் அப்படி தான் வரும். பார்ப்போம். இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரில. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வேறு இருக்குது, அதை வேறு நான் எடிட் பண்ணி போடணும். எடிட் பண்ணுறதுக்கு ஒரு இதை கேட்டேன், எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு ஆள் ஒரு மாதிரியே சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 ஆகும், ஒரு சில பேர் 30 ரூபா ஆகும், 40 ரூபா ஆகும் அப்படின்றாங்க. ஐயா, அதுக்கு பேசாமல் நான் கோர்ஸஸில் சேர்ந்து நானே கற்றுக்கலாம் போல். சரி பார்த்துப்போம். ஓகே மக்களே, நம்ம விலாகை கண்டினியூவாக நம்ம இந்த மாதிரி ரெகுலராக போடுவோம். சரிங்களா? நியர்லி ஒரு 1000 சப் வரப்போகுது. மக்களாகிய நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது அவுட் சைட் நாய்ஸும் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஏதோ ஃப்ளைட்டு போகிற மாதிரியோ இல்லை அப்படின்னாக்கா கண்ணாடி திறந்து ஓட்டுற மாதிரியே சவுண்டு கேட்கும். ஆனால் சத்தியமாக இல்லை, கண்ணாடிலாம் க்ளோஸில் தான் இருக்குது, தெரியும் உங்களை பார்த்தாவே. ஓகே மக்களே, அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி என்ன டேட்டில் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா சனிக்கிழமை நான் ஷூட் பண்ணுற வீடியோவை. சண்டேலாம் வந்துட்டு ஆஃபீஸ் ஓப்பன் ஆகிடும். நாளைக்கு ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ மேடமும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ரொட்டீன் vlog மாதிரி வரும், சொல்ல முடியாது. இப்போ வந்து நான் 2 நாள் 3 நாளுக்கு ஒரு டைம் தான் நான் போடுறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ரொட்டீன் vlog மாதிரி வரும்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணுற டைம் இருக்கும் மோஸ்ட்லி, பார்ப்போம். எனக்கா வீடியோவும் நான் போடணும், ஷார்ட்ஸும் இருக்குது, ஷார்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நான் போடுறேன். நீங்கள் முடிஞ்ச அளவு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எனக்கா பிகினிங் தான் இருந்தாலும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. சரிங்களா? அது சொல்லுவாங்களே, ஸ்காட்சிலேருந்து வரேன் அப்படின்ட்டு. அதனால் இந்த 691 சப்பு இப்போதைக்கு இருக்குது. இந்த 691 சப்பும் இந்த ஷார்ட்ஸ் மூலிமா வந்தவங்க தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம கண்டென்ட்டில் வேறு ஏதாவது மிஸ் ஆகுது, கண்டென்ட்டே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னாக்கா தகுந்த மாதிரி நம்மளும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். நான் பல வாட்டி நான் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒன்று நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தகுந்த மாதிரி நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். சரிங்களா? சரி மக்களே, நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட் ஷாப்புக்கு போயிட்டு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? பாய் மக்களே. நியர்லி நம்ம வந்துவிட்டோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் ஆனால் 10 நிமிஷத்துக்கிட்ட காட்டுது. ஏன்னா அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது. ஸோ அப்படியே ஸ்லோவாக போவோம். இந்த ஏரியா லொக்கேஷன் கரெக்டு தான். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு வரேன்னு நினைக்கிறேன். அதாவது மேடம் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்காங்க போல இருக்குது. இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரியை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஆஃபர் போட்டுருக்கான், போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்ருக்காங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? பக்கத்துலேயும் நிறைய ஸ்வீட் ஷாப் அதெல்லாம் இருக்குது. ஆனாக்கா அந்த இன்ஸ்டாவில் பார்த்துட்டு ஏதோ ஆஃபர் போட்டிருப்பாங்க, போவாங்க, இல்லை அது நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க நம்மளை அமுச்சு விட்ருப்பாங்க. அது ஸ்க்ரீன்ஷாட்டோட எடுத்து அமுச்சு விட்றாங்க. அதுதான் ஒன்று, இன்ஸ்டாவோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கு அமுச்சு விட்றாங்க. இந்த லொக்கேஷனு, இந்த ஃபேஸு பார்த்துக்க அப்படின்ற மாதிரி. சரி, ரைட்டு. அப்போ சாயந்த நேரத்துலலாம் வெளியே வந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஏரியாவில் மாட்டிப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா ஆக்சுவலி ஹவல்லி. ஆமாம், ஹவல்லியில் உள்ளே இருக்கோம் நம்ம. இந்த தோவார் இந்த ரவுண்டாக போட்டு அடுத்த இதில் ரைட்டு எடுக்கணும்னு சொல்லி சொல்லுது. நான் போங்கடா. அதுவும் இல்லாமல் இந்த துவாரெல்லாம் வந்துட்டு நம்ம கோயத்தில் புதுசாக வண்டி ஓட்டுறவங்களே பத்திரமா ஓட்டுங்க. இந்த மாதிரி துவாரெலாம் வந்துட்டு ரொம்ப ஆபத்து. அதே மாதிரி இந்த 6ஆம் நம்பருக்கும் 6க்கும் 303 துவார் வரும். அது சரியான ஆபத்தான துவார் அதெல்லாம். ஸோ அதனால் எல்லா துவாரையும் பார்த்து பத்திரமா ஏறுங்க. சரிங்களா? எனக்கா இன்றைக்கி டருக்கு புருக்குன்னு சொல்லி ஏறிடலாம். நாளைக்கு அது இடிச்சு விட்டானுங்க அப்படின்னாக்கா நம்ம மேலே தான் அது ஃபால்ட் வரும். சரிங்களா? இங்கே வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் எப்பயுமே அரபிங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இருக்கும். நம்மள மாதிரி டிரைவருங்களுக்கு இருக்காது. முதல்ல புரிஞ்சிங்க. எங்கேயாவது ரவுண்ட் அபவுட்டில் போகிறீங்க வரீங்க அப்படின்னா சிக்னல் யூஸ் பண்ணுங்கள், இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஏறுங்க. அதான் நம்மளுக்கு நல்லது. சரிங்களா? சரி மக்களே, கிட்டத்தட்ட வந்துவிட்டோம். நான் ஸ்வீட் ஷாப்புக்கு போயிட்டு உங்களுக்கு நான் vlog எடுக்கிறேன். பாய். ஓகே மக்களே, லொக்கேஷனுக்கு வந்தாச்சோ. லொக்கேஷன் இதுக்குள்ளே தான் காட்டுது. பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். மேடம் ஆல்ரெடி வந்திருக்கிறாங்க, நான் அதை கவனிக்கலை. இன்னொன்று வேறு இடம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். போய் வாங்குவோம், வெயிட் பண்ணுங்க. இதுதான் இருக்குது, பார்ப்போம்.
தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்வீட் வாங்கியிருக்காங்க. மக்களே நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. என்னடா இது ஏசி போடலையா? ஓகே மக்கள், நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. டைரெக்டாக இப்போ வீட்டுக்கு தான் போகிற வழியில் டீ வாங்கினா வாங்குவேன். டீ பைத்தியம் நான். தோசை செய்கிற மாதிரி நான் டீ செய்வோம் நான். ஸோ அதான் மக்களே, எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு போயிட்டு லைட்டாக ட்ரிம் பண்ணுற வேலை இருக்குது. ட்ரிம் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு காலைல பக்காவாக போகிறோம். எனக்கு ரொம்ப நாள் கழித்து ஆஃபீஸ் திறந்துருக்குறாங்க. நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். நான் எப்பயுமே கொஞ்சம் நீட்டாக இருக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன்னு இல்லை, மோஸ்ட்லி அது நீட்டாக தான் இருப்பேன். எனக்கு நம்ம டியூட்டி அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிக்கும். அதனால் அடுத்த வேலை போய் பார்த்துட்டு கிளம்புவோம். சிக்னல் எங்கேயோ இருக்குது, கர்மம் முடித்தவனுங்க இங்கே வரைக்கும் நிப்பாட்டிடுறானா பார்த்துக்குங்க. எவனா ஒருத்தவன் வந்து நடுவில் வந்து வண்டி ரிப்பேர் ஆகிருக்கோ இல்லை அப்படின்னாக்கா எதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கோ இல்லை அப்படின்னாக்கா வழி மறைச்சி நிற்பான். இந்த ரைட் சைடில் போகும்போது பார்த்தீங்களா, நம்ம ஏன்னாக்கா நம்ம லெஃப்ட் சைடில் சிக்னல் லெஃப்ட்டுக்கு போகணும். அதனால் நம்ம இந்த லைனில் நிற்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். பார்ப்போம், ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். மக்களே, இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனே முடிஞ்சிருக்கும். பார்ப்போம் என்ன இது அப்படின்ட்டு ரிசல்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த எலெக்ஷனுக்கு வந்துட்டு நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் மிக 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 நன்றி. 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாலாம் செலவு பண்ணிட்டு வந்தீங்க. அதெல்லாம் வந்துட்டு கணக்கே இல்லை அந்த பாசத்துக்கெல்லாம். அந்த பாசெல்லாம் வந்துட்டு நினைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி மக்களே, மூவ் ஆகிட்டுருக்கு. போங்கடா. பாருங்கள், மூவே பண்ண மாட்டானுங்க. எப்படி தான் தெரியாது, மூவே பண்ண மாட்டானுங்க. நான் சொன்னேன்னா இந்த கேப்பு ஃபுல்லாக தெய்வம் வந்து இவனை பாருங்கள். சோ இந்த சிக்னலு இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாலும் கடுப்பு நம்மளுக்கு. மோஸ்ட்லி வந்துட்டு என் மேடம் வந்துட்டு சிக்னல் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க மேடம். நானும் மோஸ்ட்லி வந்து சிக்னல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் போவேன். இங்கே தான் நம்ம சலூனும் இங்கே தான் இருக்குது. மேடம் அடிக்கடி வர சலூன் இங்கே தான் இருக்குது. இன்றைக்கி போனால் சலூன் வேறு, பழைய சலூன் அது. இன்றைக்கி நாங்கள் ரெகுலராக இங்கே வர சலூனுக்கு இங்கே தான். அந்த அபாத்தி சலூனா இதுமோ ஒன்று இருக்காருமோ ஏதோ ஒன்று. ஸோ அதில் இங்கே தான் இருக்குது. அடுத்த இதில் வந்துட்டு நான் பஸ்ஸு ஓட்டலான்ட்டு இருக்கேன். ஹெவியை போட்டு போய் நம்மளோட பேட்ச் தான் இருக்குது. இந்த போன டைம் நான் ஊருக்கு வரும்போதே வந்துட்டு நான் ஹெவியை போட்டணும் அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் ஒரிஜினல் என் கையில் இல்லை அப்படின்னாக்கா. அதுவும் இல்லாமல் வீட்டில் நான் தங்கலை. அதுதான் ஒன்று, வீட்டில் நான் தங்கவே இல்லை. என் முன்னாடி அசிசிமெல்லாம் கேள்வி கேட்டால் தங்கியிருந்தேன் அப்படின்னாக்கா நிறைய வேலை இருந்துச்சு மக்களே. ஸோ ப்ரூஃப்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணணும், போகணும் வரணும்னு சொல்லி நிறைய இது இருந்துச்சு. கரெக்ஷன்லாம் பண்ணணும்னு சொல்லி இருந்துச்சு. எதுவுமே பண்ணலை. என்ன ஒன்று, என் ஒய்ஃபுக்கு சுற்றி பார்த்தது அதிகம். இந்த வாட்டி வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வந்துட்டு சுற்றியே பார்த்து 1.5 லட்ச ரூபா டு 2.5 லட்ச ரூபா வரைக்கும் என் ஃப்ரெண்டோட வண்டி எடுத்துன்னு அவன் சம்பாரிச்சிட்டான். அந்த அளவுக்கு சுற்றிட்டோம் நாங்கள். ஐயோ, போன உடனே வந்துட்டு எங்கே போனோம் ஃபஸ்ட்டு போனோம்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனாக்கா கொடைக்கானல், மூணாறு, வால்பாறை எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணி சுற்றிட்டு வந்தோம். அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு வண்டி வேறு. இந்த இந்த நம்ம சேனல்லே போட்டிருப்பேன் போயிட்டு வந்ததெல்லாம், வேணால் செக் பண்ணி பாருங்கள். பங்கமாக இருந்துச்சு போயிட்டு வந்த ட்ரிப் எல்லாமே. அதுவும் இல்லாமல் சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோலு. பாப்பா மக்களே, சரி எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இந்த டெல்லியிலேருந்து எடுக்கிறாங்க இல்லையா, காரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க இல்லையா, அது வந்துட்டு நல்லதா? அது எப்படி அது நம்ம ஓனாக இப்போ டெல்லியிலேருந்து அவங்க என்ஓசி கிளியர் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்க, அதை நம்ம டிஎனில் மாற்ற முடியுமா? ரெண்டாவது அதெல்லாம் ஓகேவா, கரெக்டாக இருக்குமா அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் தெரிவிங்க. நிறைய பேர் வந்துட்டு இப்போ இன்ஸ்டாலேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய பேர் அந்த மாதிரி போட்டு தான் இருக்கிறாங்க. ப்ரைம் டெல்லி கார்ஸ் ஏதோ ஒன்று சம்திங் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் தெரிவிங்க, சரிங்களா? எனக்கா சப்போஸ் அந்த மாதிரி நல்லது இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம அதிலே நம்ம ட்ரை பண்ணலாம்ல. அதுக்காக வளவளன்னு பேசிகிட்டு இருக்கணும். சரி, ரைட்டு. இந்த டிராஃபிக்கு எப்போ ஓப்பன் ஆகி எப்போ போய் பார்த்திங்களா, இதெல்லாம் பார்க்கிங் விட்டே சம்பாதிக்கிறாங்க. பேசாமல் வீடு கட்டுறதை விட நம்ம ஊரில் பார்க்கிங் கட்டே சம்பாதிச்சலாம் போல இருக்குது, அந்த மாதிரி. சரி மக்களே, பார்ப்போம். சிக்னலில் போட்டாங்க, மூவ் பண்ணுவோம்.
நான் ஹைவேல ஏறிட்டு நான் உங்களுக்கு நான் விளாக் எடுக்கிறேன். பாய். இந்த ஹைவேல ஏறுறதுக்குள்ளே ஒரு உசுறு வந்துடும் மக்கள். எல்லாம் ஜாக்கிரதை தான் போகணும். அப்புறம் டக்குன்ட்டு ரைட்டில் வருவாங்க. இந்த ரைட்டில் இருந்தால் நம்ம ஹைவேல பிரியணும் 30ஆம் நம்பர் ரோட்டில். ஸோ இந்த ரைட்டில் வந்துட்டு டக்குன்னு வருவாங்க. இந்த இங்கே பாருங்கள், ரைட்லேயே போய்ட்டுருக்காப்லையா, தலைவர் லெஃப்ட்டில் போகணும். அங்கேருந்து இண்டிகேட்டர் போட்டு வராப்பில். என்ன பண்ண சொல்கிறீங்க? அவன் ஒருத்தவன் பிரேக் அடித்தான் அப்படின்னாக்கா சொல்லி முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து ஓட்டணும். நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரி இங்கே பைத்தியம் மாதிரிலாம் இங்கே ஓட்டணும் அப்படின்னாக்கா வீட்டுக்கு வந்துட்டு சம்பளம்லாம் போகாது. ஏன்னாக்கா அதே மாதிரி வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி, நம்ம மேலேயே தப்பு, நம்ம மேலே தப்பே இல்லை அப்படின்னாலும் இவங்க சொல்கிறது தான் சட்டம். அது ஒன்று இருக்குது, சரிங்களா? ஏன்னாக்கா இதை வந்துட்டு நான் கண்ணுக்குள்ளாக பார்த்துருக்குறேன். ரூமில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் போய் ஆக்சுவலி ஒரு வண்டியில் இடிச்சிட்டாரு. லேடிஸ் தான் அவங்க, அரபிக்காரங்க லேடிஸ் தான். பட் அவங்க மேலே தப்பு வச்சுக்கிட்டு இவரை வந்துட்டு ஃபைனை போட்டுவிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது என்ன கதைன்னு சொல்லி எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. ஆனாக்கா என் ரூம் ஆள் சொல்கிறதெல்லாம் பொய் தான். அது அப்பாற்பட்ட விஷயம், மோஸ்ட்லி பொய்யாக தான் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு எதுக்கு? சரி, நம்ம ஹைவே ஏரியாச்சு. இந்த பைத்தியம் முடிச்ச கேமரா இங்கே ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் முதல்ல தப்பிப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அந்த கேமரா தப்பிச்சிட்டேன். வீடியோ ரொம்ப லாங்காக போக வேணாம். நம்ம நெக்ஸ்ட் விலாகில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம், சரிங்களா? இதோட இந்த விலாகை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். வேறு என்னென்னலாம் பண்ண தோணுதோ பண்ணுங்கள், சரிங்களா? இதோட இந்த விலாகை எண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு தென் டேக் கேர். பாய்.